ஜனாதிபதி அமரபுர மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கை அமரபுர மகாபீடத்தின் வணக்கத்திற்குரிய கரகுட உயங்குட மைத்ரிமூர்த்தி மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். வெள்ளவத்தையில் உள்ள அமரபுர மகாபீட பிக்கு தலைமையகத்திற்கு நேற்று பிற்பகல் சென்ற ஜனாதிபதி மகாநாயக்க தேரரை சந்தித்து அவரது நலம் விசாரித்து சிறிது நேரம் உரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ශක්ති සම්පන්නව නාම කීර්තිමත් රටක් බවට පත්වෙන්නේ භාග්‍ය වාසනාව ඔබතුමාට උදා වේවා හදවතින් ප්‍රාර්ථනා කරනවා. ஜனாதிபதி ராமண்ய மகாபீடத்தின் மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கை ராமண்ய மகாபீடத்தின் மகாநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய மகுலேவே விமலநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். மீரிகம மினி ஒழுவ ஸ்ரீ வித்யாவாச மகா பிரிவினாவிற்கு நேற்று பிற்பகல் சென்ற ஜனாதிபதி மகாநாயக்க தேரரை சந்தித்து அவரது நலம் விசாரித்ததோடு அவருடன் சிறிது நேரம் உரையாடினார். புத்தாண்டை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு நேற்று காலை விஜயம் செய்து வழிபாட்டில் ஈடுபட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றார். நேற்று காலை வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு சென்ற ஜனாதிபதி தலதா மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற மத வழிபாடுகளில் பங்கேற்றதோடு புத்தாண்டை முன்னிட்டு தலதா மாளிகையை தரிசிக்க வந்த மக்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து மல்வத்து விஹாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மல்வத்து மகாநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவி ஸ்ரீ மங்கள தேரரை சந்தித்து அவரது நலம் விசாரித்ததோடு அவருடன் சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். மல்வத்து மகாவியாரையின் பதிவாளர் ராஜகீய பண்டித தர்ஷனபதி வணக்கத்திற்குரிய மகாவேல ரத்னபால நாயக்க தேரரும் இந்த சந்திப்பில் இணைந்து கொண்டார். பிரித் பாராயணம் செய்து மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு ஆசி வழங்கினர். மல்வத்து மகாவியாரையின் அனுநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய திம்புல் கும்புரே விமலதம்ம தேரரையும் ஜனாதிபதி சந்தித்து நலம் விசாரித்தார். அதனையடுத்து அஸ்கிரிய மகாவியாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரிய மகாவியாரையின் மாநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய வரக்காகுடு ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். உதயமான புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு ஆசி தெரிவித்த அஸ்கிரிய மாநாயக்க தேரர் மக்களுக்கு சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களை புத்தாண்டில் புதிய பலத்துடன் செயற்படுத்த வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அஸ்கிரிய தரப்பு அனுநாயக்க தேரர் அதிவணக்கத்திற்குரிய நாரம்பனாவே ஆனந்த தேரரை சந்தித்து அவருடன் சிறிது நேரம் கலந்துரையாடலை மேற்கொண்டார். கடந்த ஆண்டு ஏற்பட்ட வரலாற்றின் மிக மோசமான இயற்கை அனர்த்த சவாலை எதிர்கொள்ள அரசாங்கம் செயற்படுத்திய திட்டம் குறித்து ஜனாதிபதி மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் மற்றும் அனுநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்தியதோடு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக தொடர்வதற்கு மகா சங்கத்தினர் தமது ஆசைகளை தெரிவித்தனர். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, பாராளுமன்ற உறுப்பினர் தனுர திசாநாயக்க உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கண்டி பூஜா பிட்டிய வெல்கால்ல ஸ்ரீ சுதர்ஷனாராமிய விஹாரையில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையத்திற்கு நேற்று பிற்பகல் சென்று அந்த மக்களிடம் நலன் விசாரித்தார். அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தை தொடர்ந்து அங்கும்புற கணக்கொட்டுவ பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் 6 வீடுகள் முழுமையாகவும் 15 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்ததுடன் அதிக ஆபத்துள்ள வளையமாக அடையாளம் காணப்பட்ட அந்த பகுதியில் 30 வீடுகளில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டனர். அதன்படி கடந்த நவம்பர் 28ஆம் தேதி ஸ்ரீ சுதர்ஷனாராமிய விஹாரையில் அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மையத்தில் 47 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 189 பேர் தற்காலிகமாக தங்கியிருந்ததுடன் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 23 பேர் மாத்திரமே தற்போது தங்கியுள்ளனர். அந்த மக்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அவர்களின் தகவல்களை கேட்டறிந்ததுடன் நலன்புரி மற்றும் மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் குறித்தும் விசாரித்தார். பூஜா பிட்டிய வெல்கால ஸ்ரீ சுதர்ஷனராமே விஹாரையின் விஹாராதிபதி வணக்கத்திற்குரிய பம்பரகந்தே ஞானசிறி தேரர் மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன, பாராளுமன்ற உறுப்பினர் தனுர திசாநாயக்க, பூஜா பிட்டிய பிரதேச சபையின் தவிசாளர் சஞ்சீவ் எதிர்சிங்க, பிரதேச செயலாளர் ஷானிகா திகல ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். අම්මයි ළඟේ නැති වුණා තාත්තා ඉතාලියේ ගිහලා උත්තර මංගීමක් කළා. දැන් ඉන්නේ මෙයයි මෙයාගේ අයියා විතරයි.
தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதானபத்திரன தற்காலிகமாக அந்த பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். சர்ச்சைக்குரிய தரம் 6 ஆங்கில பாடத்தொகுதி தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரை அவர் தமது பதவியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைய தயாரிக்கப்பட்டு பாடசாலைகளுக்காக விநியோகிக்கப்பட்ட 6ஆம் தரத்திற்கான பாடத்தொகுதியில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் ஒன்று உள்ளடக்கப்பட்டுள்ளமையினால் பாரிய சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அதனை கல்வி அமைச்சும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இது தொடர்பில் விசாரணையினை நடத்துமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கழுவவ குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு ஒன்றையும் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நவகமுவ குரத்தொட்ட மெனிக்காகார வீதி பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்தார். நேற்றிரவு 10 மணி அளவில் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். 3 ஆண்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஏனைய இருவரும் காயமடைந்தனர். அவர்கள் ஓமாகம வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாடகைக்கு பெறப்பட்டிருந்த வீடொன்றில் தங்கியிருப்பவர்களை இலக்கு வைத்து முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்தவர்களால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் பொரல்ல பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். அதே நேரம் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் அம்பலந்தோட்ட மற்றும் தெமட்டகூட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்களில் ஒருவரின் உடலில் 4 துப்பாக்கி ரவைகளும் மற்றொருவரின் உடலில் 1 ரவையும் பாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரையில் தெரியவில்லை என்பதுடன் இது 2 பாதாள குழுக்களுக்கு இடையிலான முன்விரோதமாக இருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்தவும் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பவும் ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு இலங்கை இராணுவம், இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை விமானப்படையின் அனைத்து தரநிலை உத்தியோகத்தர்களும் தங்களது ஒருநாள் சம்பளத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளனர். அதன் அடிப்படையில் முப்படைகளால் நன்கொடைகளாக வழங்கப்பட்ட தொகை 37,27,76,918 ரூபாய் மற்றும் 28% ஆகும். ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் லசந்த் லாட்ரிகோவினால் 250 மில்லியன் ரூபாவும், கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் காஞ்சன பனாகோடவினால் 7,39,63,879 ரூபாய் 71%, விமானப்படை தளபதி மார்ஷல் வாசு பந்து எதிர்சிங்கவினால் 4,88,13,038 ரூபாய் 97% கையளிக்கப்பட்டதோடு இதற்கான காசோலைகள் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டன. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகுந்தாவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வையும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நாட்டையும் மீள கட்டியெழுப்ப உதவும் வகையில் தொடங்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு மார்க்கெட்டிங் ஐ பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 10 மில்லியன் ரூபாய் நிதி நன்கொடையாக வழங்கியது. இதற்கான காசோலையை மார்க்கெட்டிங் ஐ பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ரஜித தாநாயக்க நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சுவிடம் கையளித்தார். மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் பிரிவின் சிரேஷ்ட உபத்தலைவர் குசலிகா பஸ்நாயக்க, சிரேஷ்ட உபத்தலைவர் சுரங்க ராஜகர்ண மற்றும் உபத்தலைவர் மகேஷ் ரணசிங் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் பேரழிவால் பாதிக்கப்பட்ட நாட்டையும் மீண்டும் கட்டியெழுப்ப உதவும் வகையில் ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு த கிங்டம் எக்கோ லாட்ஜ் அண்ட் ஃபார்ம் மற்றும் கொழும்பு தாதியியல் கல்லூரியில் 93 நாம் குழு நிதி நன்கொடைகளை வழங்கியது. அதன்படி த கிங்டம் எக்கோ லாட்ஜ் அண்ட் ஃபார்மினால் 1 மில்லியன் ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளதுடன் கொழும்பு தாதியியல் கல்லூரி 93 நாம் குழு 2,65,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளது. த கிங்டம் எக்கோ லாட்ஜ் அண்ட் ஃபார்ம் சார்பாக திமந்த தசுன் திலக்க ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் நிதி நன்கொடையை வழங்கியதுடன் கொழும்பு தாதியியல் கல்லூரி 93 நாம் குழுவினரும் அண்மையில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல்ஸ் அப்பான்சுவிடம் நிதி நன்கொடைகளை வழங்கினர். மாவனெல்ல பகுதியில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். 119 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்ட நிலையில் காயமடைந்த மூவரும் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.
பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பு வழமைக்கு திரும்பும் வரை 2026 ஆண்டில் பாடசாலை நேரத்தை நீடிக்காதிருக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாட்டினுள் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை மற்றும் சில மாகாணங்களில் பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டில் 5 முதல் 13 வரையான தரங்களுக்கான பாடசாலை நேரம் முற்பகல் 7:30 முதல் பிற்பகல் 1:30 வரை மாற்றமின்றி தொடரும். அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்கள் 2026 ஆண்டின் முதலாம் தவணைக்காக ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. தரம் 6 முதல் தரம் 13 வரை ஒரு நாளுக்கான பாடவேளைகளின் எண்ணிக்கை 7 ஆகும். ஒரு பாடவேளைக்காக 45 நிமிடங்கள் ஒதுக்கப்படும். 2026 ஆண்டில் கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடு தரம் 1 மற்றும் தரம் 6ற்கு நடைமுறைப்படுத்தப்படும். கல்வி மறுசீரமைப்பு செயற்பாட்டின் கீழ் தரம் 6ற்கான கல்வி நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக 2026 ஜனவரி 21ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன. தரம் 1ற்கான மாணவர்களை அறிமுகப்படுத்தும் செயற்பாடு 2026 ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பமாவதுடன் உத்தியோகபூர்வமாக கல்வி நடவடிக்கைகள் 2026 ஜனவரி 29ஆம் தேதி ஆரம்பமாகும். தரம் 1ற்குரிய செயற்பாட்டு புத்தகங்கள் மற்றும் தரம் 6ற்குரிய கற்றல் தொகுதிகள் அந்த தரங்களில் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் மாணவர்களுக்கு வழங்கி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏனைய தரங்களுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் இதுவரையில் விநியோகித்து முடிக்கப்பட்டுள்ளன. 2025 கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பகுதி 2026 ஜனவரி 12 முதல் 20ஆம் தேதி வரை நடத்தப்படவுள்ளது. இது தொடர்பான விரிவான சுற்று நிருபம் 2026 ஆண்டு. இது தொடர்பான விரிவான சுற்று நிருபம் 2026 ஜனவரி 2ஆம் தேதி வெளியிடப்படும். கோவள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போதியவத்த பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 16 வயது சிறுமி காயமடைந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட சந்தேக நபர்களில் ஒருவரை அடையாளம் கண்டுள்ள போலீசார் போலீஸ் சித்திர கலைஞரின் உதவியுடன் அவரது உருவப்படத்தை வரைந்துள்ளனர். எனவே குறித்த சந்தேக நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் திரையில் காட்டப்படும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் நிலைய பொறுப்பதிகாரி கோவள போலீஸ் நிலையம் 07185916669, நிலைய பொறுப்பதிகாரி குற்றப்புலனாய்வு பிரிவு 07141146727. ஜனவரி 1ஆம் தேதி புதுவருடத்தை ஆரவாரத்துடன் வைபவங்களை நடத்தி கொண்டாடினால் பரவாயில்லை. என்றாலும் டித்வா சூறாவளி புயலால் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல இறப்புகள் நடந்துள்ளன. பலர் காணாமல் போயுள்ளனர். இந்த விடயங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. சில வாரங்களுக்கு முன்பு நடந்த துயர் மிகு நிலையை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் முன்னெடுக்கும் இந்த திட்டங்கள் அவசரகால நிவாரண திட்டங்கள் அல்ல. மாறாக அரசு அதிகாரம் இல்லாமல் குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்டகால திட்டங்களின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளாக நாம் இந்த வைத்தியசாலை உபகரணங்களை நன்கொடையாக வழங்கி வருகின்றோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் பாதிக்கப்பட்டவர்களும் வேலையில்லாமலும் வறுமையாலும் பாதிக்கப்பட்டவர்கள் காணப்படுகின்றனர். இவ்வாறு மௌனம் காத்திருக்கும் இந்த பெரும்பான்மை நாம் மறந்துவிட்டு செயற்படக்கூடாது. இந்த புத்தாண்டிலாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாக்குறுதியளித்த சகல நிவாரணங்களையும் உரிய முறையில் வழங்கி வைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மூச்சு திட்டத்தின் கீழ் கரவணெல்ல ஆதார வைத்தியசாலைக்கு 28 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைத்தியசாலை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். 2024 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டில் வீதி விபத்துக்களினால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை 322 அதிகரித்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்தார். அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் 2024 ஆண்டில் 2787 பாரிய வீதி விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளதுடன் அவற்றில் 2388 மரணங்கள் பதிவாகியுள்ளன. 2025 ஆண்டில் பதிவான பாரிய வீதி விபத்துக்களின் எண்ணிக்கை 2562 அதிகரித்துள்ளதுடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 2710 உயர்ந்துள்ளது. இதேவேளை போக்குவரத்து விதிமீறல்களை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை போலீசாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட டிராஃபிக் செயலியில் இந்த ஆண்டில் புதிய வசதிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன்படி யாராவது சட்டவிரோத முறையில் வாகனம் ஓட்டினால் அது குறித்து ஒரு பாதசாரி, பயணி அல்லது மற்றொரு வாகன சாரதி இந்த செயலியின் மூலம் உடனடியாக போலீஸ் தலைமையகத்திற்கு தகவல் வழங்க முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
தற்போதைய கல்வி அமைச்சின் சில திட்டங்கள் மற்றும் இணையதளங்கள் ஊடாக பரப்பப்படும் விடயங்கள் நாட்டின் கலாச்சாரத்திற்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக உள்ளன. சமூகத்தில் சில தரப்பினர் முன்னெடுக்க முனையும் புதிய கலாச்சார மாற்றங்கள் மற்றும் நவீன கருத்துக்கள் எமது நாட்டின் பாரம்பரிய விழுமியங்களுக்கு முரணானவையாகும் என சீரரத்ன தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நாட்டின் கல்வித்துறை மற்றும் சமூக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து நாம் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது. குறிப்பாக தற்போதைய கல்வி அமைச்சின் சில திட்டங்கள் மற்றும் இணையதளங்கள் ஊடாக பரப்பப்படும் விடயங்கள் நாட்டின் கலாச்சாரத்திற்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக உள்ளன. சமூகத்தில் சில தரப்பினர் முன்னெடுக்க முனையும் புதிய கலாச்சார மாற்றங்கள் நவீன கருத்துக்கள் எமது நாட்டின் பாரம்பரிய விழுமியங்களுக்கு முரணானவையாகும் என தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் சமையல் எரிவாயு விலையை அதிகரித்துள்ளதாக லாப்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலை 150 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்புக்கு அமைய அதன் புதிய விலை 4250 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 12.5 கிலோகிராம் நிறையுடைய லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலை சந்தையில் 4100 ரூபாவாக காணப்பட்டது. அவ்வாறே 5 கிலோகிராம் லாப்ஸ் எரிவாயு விலை 65 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 1710 ரூபாவாகும். 2026 ஆண்டுக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் முகமாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சில் நடைபெற்ற விசேட புத்தாண்டு நிகழ்வில் எதிர்வரும் ஆண்டு கடற்றொழில் துறைக்கு ஒரு செயல்திறன்மிக்க உணர்வுபூர்வமான மற்றும் மாற்றத்திற்கான ஆண்டாக அமையும் என பிரதி அமைச்சர் ரத்ன கமகே அவர்கள் உறுதியளித்தார். அரசு சேவை உறுதியுரை சத்திய பிரமாணம் மேற்கொண்டதன் பின்னர் அமைச்சு ஊழியர்களிடம் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த தொலைநோக்கு பார்வையை முன்வைத்தார். 2025 ஆண்டில் இடப்பட்ட அத்திவாரத்தின் மீது 2026 ஆண்டை ஒரு செயல்மிக்க ஆண்டாக மாற்றுவதன் முக்கியத்துவம் இங்கு வலியுறுத்தப்பட்டது. ஜனாதிபதி அவர்களின் தலைமையின் கீழ் அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை வழமை போன்று ஆண்டின் நடுப்பகுதியில் வழங்காமல் ஜனவரி மாதத்திலிருந்தே வழங்குவதற்கு எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் அரச சபைக்கு கிடைத்த பெரும் ஆறுதலாகும் என பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தலவந்தென்ன ரம்பொட அருள்மிகு ஸ்ரீ கங்கை முத்துமாரியம்மன் ஆலய ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மண்டல மகாசக்தி பூஜை மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு விசேட திரவியங்கள் இடப்பட்டு விசேட யாக பூஜை இடம்பெற்றது. தொடர்ந்து கும்பநீர் ஆலயத்தை சுற்றி வந்து ஐயப்பனுக்கு ஊற்றப்பட்டது. தொடர்ந்து ஐயப்பன் சுவாமிமார்களால் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் கருப்பன் பூஜையுடன் 18 படிகளுக்கும் பூஜைகள் இடம்பெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்படும் நவீன டிஜிட்டல் தேர்வுகளின் கீழ் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளுக்கான புதிய வேலை திட்டம் நேற்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசனையின் கீழ் போக்குவரத்து சேவையை மேலும் வலுப்படுத்துவதும் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு இடையிலான வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதுமே இதன் பிரதான நோக்கமாகும். அதன்படி பயணிகளின் வசதிக்காக வங்கி அட்டைகள் மூலம் கட்டணம் செலுத்தும் திட்டம் நேற்று மகாகும்பர பஸ் நிலைய போக்குவரத்து மையத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ கனகரத்ன தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணத்தை செலுத்தும் போது பயணிகளிடமிருந்து மேலதிக கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது. இதன் மூலம் பயணிகள் சரியான கட்டணத்தை மாத்திரம் செலுத்தும் வசதி கிடைக்கிறது. இந்த திட்டம் முதற்கட்டமாக நேற்று முதல் மாகும்பர காலி மற்றும் மாகும்பர அம்பிலிபிட்டி ஆகிய வழித்தடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் சாதக பாதகங்களை கண்டறிந்து எதிர்காலத்தில் இதனை நாடு முழுவதும் விரிவுபடுத்தவும் மேம்படுத்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இந்நிகழ்வில் டிஜிட்டல் அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க, மக்கள் வங்கி அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கைப்பற்றப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்த 106 கிலோ 248 கிராம் ஹெரோயின் மற்றும் 90.5 கிராம் அபின் அளிக்கப்படும் பணி இன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த போதைப்பொருள் கையிருப்பு இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டது. இந்த போதைப்பொருள் புத்தளம் வடாதவில்லு பகுதியில் நிறுவப்பட்ட எரியூட்டிக்கு கொண்டு செல்லப்பட்டு அளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
UYSF யோகா அமைப்பின் 4வது உலக யோகா கிண்ண போட்டிகள் டிசம்பர் 27ஆம் தேதி இந்தியாவின் டெல்லியில் நடைபெற்றன. 12 நாடுகள் பங்கு பெற்ற இந்த போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இலங்கையிலிருந்து 5 பேரை கொண்ட அணியொன்று இந்தியாவின் டெல்லியை நோக்கி டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி புறப்பட்டிருந்தது. UYSF அமைப்பின் இலங்கையின் தலைவராக செயற்படும் சங்கரி யோகா அகாடமி வத்தலையின் நிறுவனர் சிவசங்கரி சுப்பிரமணியம் 2025ஆம் ஆண்டுக்கான உயரிய விருதான யோகா கிராண்ட் மாஸ்டர் விருதினை பெற்றுக் கொண்டார். இலங்கை அணியின் பயிற்சியாளராக செயற்பட்ட அருணிகா பரமேஸ்வரன் 2025ஆம் ஆண்டுக்கான ரைசிங் யோகா ஸ்டார் அவார்டினை பெற்று இலங்கை நாட்டுக்கு பெருமை சேர்த்தார். போட்டியாளர்களாக பங்கு பெற்றிய 5 போட்டியாளர்கள் தாங்கள் பங்கு பெற்றிய போட்டிகளில் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தனர். 6 தொடக்கம் 7 வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் கவின் தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டார். 9 தொடக்கம் 11 வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் தினுக்ஷன் தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டார். 11 தொடக்கம் 12 வயதுக்குட்பட்ட பெண்கள் அணியில் மதுமிதா தங்கப்பதக்கம் வென்றார். 13 தொடக்கம் 15 வயதுக்குட்பட்ட சப் ஜூனியர் பெண்கள் பிரிவில் ஷக்ஷயா தங்கப்பதக்கம் பெற்றார். 19 தொடக்கம் 21 வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் தனுஷியா தங்கப்பதக்கத்தை பெற்றார். அனைவருக்கும் ஸ்டார் தமிழின் வாழ்த்துக்கள். அவ்வளோமா இலங்கைக்கு கிழக்கே வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் ஒரு தளம்பல் நிலை உருவாகி வருவதால் நாட்டின் வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நிலவும் மழை நிலைமை எதிர்வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும். மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேவேளை மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் காலை வேளையில் சிறு அளவில் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் மூடுபனி நிலவும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதாலும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதாலும் அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 15 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான 2வது முயற்சியை 2026ஆம் ஆண்டில் பிரான்ஸ் மேற்கொள்ளவுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரான்ஸ் ஏற்கனவே பள்ளிகளில் கைபேசி பயன்பாட்டிற்கு பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இருப்பினும் அவை எப்பொழுதும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. 2023ஆம் ஆண்டிலும் 15 வயதை டிஜிட்டல் சட்டப்பூர்வ வயது என அறிமுகப்படுத்த பிரான்ஸ் முயன்றது. ஆனால் அது ஐரோப்பிய ஒன்றிய விதிகளுடன் முரண்பட்டதால் முழுமையாக சாத்தியமாகவில்லை. ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் ஆதரவுடன் தயாரிக்கப்பட்ட இந்த வரைவு சட்டத்தில் டிஜிட்டல் திரைகளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதால் இளைஞர்களுக்கு ஏற்படும் ஆபத்துக்களை சுட்டிக்காட்டும் பல ஆய்வுகள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. இந்த சட்டம் ஜனவரி தொடக்கத்தில் சட்ட ஆய்வுக்கு சமர்ப்பிக்கப்படலாம் என்றும் செப்டம்பர் மாதத்திற்குள் நடைமுறைக்கு வரக்கூடும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
கட்டுப்பாடற்ற இணைய அணுகல் குழந்தைகளை பொருத்தமற்ற உள்ளடக்கங்களுக்கு ஆளாக்குவதோடு அவர்கள் இணையவழி துன்புறுத்தல்களுக்கு இலக்காகும் அபாயத்தையும் உருவாக்குவதாக அந்த வரைவு சட்டம் கூறுகிறது. இணையத்தினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் அழுத்தம் கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது. இருப்பினும் செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் 5 முதல் 4 பிரெஞ்சு மக்கள் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக வலைதளங்களை தடை செய்ய வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியா கடந்த டிசம்பர் 10 முதல் 16 வயதிற்குட்பட்டவர்கள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற தளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் உலகின் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. விதிகளை மீறும் நிறுவனங்களுக்கு சுமார் 49.5 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் வரை அபராதம் விதிக்கவும் அங்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பிரான்ஸை தவிர ஜெர்மனி போன்ற நாடுகளும் 2026 ஆண்டிற்குள் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. நியூயார்க் மேயராக இந்திய வம்சாவளியினரான மம்தானி பதவியேற்றுள்ளார். நியூயார்க் மேயராக பதவியேற்கும் முதல் இஸ்லாமியர் மற்றும் தெற்காசியாவை சேர்ந்தவர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். புத்தாண்டு நாளான நியூயார்க்கில் கைவிடப்பட்ட வரலாற்று சிறப்புடைய பழைய சிட்டி ஹால் சுரங்கப்பாதை ரயில் நிலையத்தில் இவர் மேயராக பதவியேற்றார். அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக குரான் மீது சத்திய பிரமாணம் செய்து இவர் பதவியேற்றுள்ளார். பதவியேற்ற பின் மம்தானி தெரிவித்ததாவது: நியூயார்க் நகரின் மேயராக பதவியேற்பது வாழ்நாள் மரியாதையாகவும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் என தெரிவித்தார். ஹமாஸ் ஆதரவாளராகவும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பின்பற்றுபவராகவும் அறியப்படும் மம்தானிக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு ஆடம்பர மதுபான விடுதியின் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் சுமார் 40 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்தனர். தெற்கு சுவிட்சர்லாந்தில் அமைந்துள்ள ஒரு ஸ்கை ரிசார்ட்டில் உள்ள மதுபான விடுதியில் ஏற்பட்ட இந்த வெடிவிபத்தில் மேலும் 115 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. கிராண்ட்ஸ் மொண்டானாவில் உள்ள லூ கான்ஸ்டலேஷன் என்ற மதுபான விடுதியின் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது நள்ளிரவு 1:30 மணியளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை விசாரித்த அதிகாரிகள் விபத்துக்கான உறுதியான காரணத்தை இன்னும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இது திட்டவட்டமான தாக்குதல் அல்ல என்பதை உறுதிப்படுத்தினர். விபத்தில் பல நாடுகளைச் சேர்ந்த பல மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வரும் நாட்களில் இறந்தவர்களை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய போலீஸ் அதிகாரி பிரெட்ரிக் கிஸ்லர் கூறினார். இதனால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் விரைவாக அவர்களது குடும்பங்களுக்கு திருப்பி அனுப்பப்படும். தீ விபத்தின் பின்னர் சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமான வாலாய்ஸ் பகுதிக்கு 13 ஹெலிகாப்டர்கள், 42 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் 150 அவசரகால உதவியாளர்கள் இரவு முழுவதும் அனுப்பப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அழகிய சுவிஸ் ஆல்ப்ஸின் மையத்தில் அமைந்துள்ள கிராண்ட்ஸ் மொண்டானா மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகும். மேலும் பனிச்சறுக்கு மற்றும் கோல்ஃப் போன்ற விளையாட்டுகளுக்காக உலகளாவிய பார்வையாளர்களை ஈர்க்கிறது. இந்தியா மற்றும் இலங்கையில் பிப்ரவரி மாதம் நடைபெறவிருக்கும் 2026 ஆண்டிற்கான ஆடவர் ICC T20 உலகக்கிண்ண தொடரில் பங்கெடுக்கும் 15 பேர் கொண்ட ஆஸ்திரேலிய குழாம் அந்த நாட்டு கிரிக்கெட் சபை மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிச்சல் மார்ஷ் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அணியில் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்கள் பேட் கமின்ஸ் மற்றும் ஜோஷ் ஹெசல்வுட் ஆகியோருக்கு உபாதை ஆபத்துக்கள் இருந்தபோதும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதில் பேட் கமின்ஸ் கடந்த ஜூலை மாதம் முதல் முதுகு பகுதியில் ஏற்பட்ட உபாதை காரணமாக சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வந்திருந்த நிலையில் ஆஷஸ் தொடரின் மெல்பர்ன் டெஸ்டில் விளையாடி பின்னர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடரில் இருந்து விலகியிருந்தார். இதன் காரணமாக பேட் கமின்ஸின் உடல்நிலை குறித்து இன்னும் 4 வாரங்களில் மேற்கொள்ளப்படும் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையிலேயே T20 உலக கிண்ணத்தில் ஆடுவது உறுதி செய்யப்படும். அதேவேளை இந்தியா, இலங்கை ஆகியவற்றின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலியா இம்முறை சுழற்பந்து வீச்சுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளது. அந்த வகையில் ஆடம் ஷம்பா, மேத்யூ குனமன் மற்றும் கூப்பர் கர்னலி ஆகியோர் சுழற்பந்து வீச்சாளர்களாக ஆசிய அணிக்கு வலு சேர்க்கின்றனர். பிப்ரவரி 7 தொடங்கும் T20 உலக கிண்ண தொடரில் ஆஸ்திரேலியா தனது முதல் லீக் போட்டியில் பிப்ரவரி 11 அயர்லாந்தை எதிர்கொள்கிறது.